பஞ்சாங்கம். அக்டோபர் 17, 2025 17/10/2025 தமிழ் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மகம் நட்சத்திரம் மதியம் 1:58 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி காலை 11:14 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம் மதியம் 2 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. இன்று கோவத்ச துவாதசி, சர்வ ஏகாதசி, துலா விஸ்வ புண்ணியகாலம் ஆரம்பம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, கன்னியில் சூரியன் சுக்கிரன், துலாமில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்று உங்களுக்கு குலதெய்வ அருள் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அது உண்மையா பொய்யான நம்பிக்கையே வராத அளவுக்கு அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீட்டில் அதிகமாக மேலே எடுத்து ரூம் எடுத்து கட்டுறதோ இல்லை வீட்டில் எக்ஸ்ட்ரா போர்ஷன் கட்டுறதுக்கோ இன்றைக்கி முயற்சி எடுத்தீங்கன்னா செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையால் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனவரவு அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யாமல் இருந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இன்னைக்கு சாதகமாக இருக்கும். அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். அரசு அதிகாரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் பேரில் சொல்லப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல அசௌகரியம், குறிப்பாக நெஞ்சு பகுதி, மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தலை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்தாலும் பெருசாக பாதிப்பு, அதாவது உங்களுடைய வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அலுவலக ரீதியாக இன்று கடுமையான உழைப்பு உடல் சோர்வை காட்டிலும் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழியில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாயாருடன் மன சஞ்சலம் ஏற்படும். வேலை சம்பந்தமாக இன்று அதிகமான வேலைப்பளு காரணமாக தடுமாற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்புல ஏதாவது கிரானிக் இல்னஸ் இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ அல்லது மேல் படிப்புக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். அலைச்சல் உடல் சோர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தினரின் பேச்சுக்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக எடுத்த முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. இன்று உங்களுக்கு மனத்தெளிவும் பணத்தெளிவும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கடன் ஜாஸ்தி ஆகுதுங்க.
இந்த கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமே உங்களோட வீட்டில் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுனால தான். தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். வியாபாரத்தில் தனவரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளின் சந்திப்பு அல்லது உறவுகளின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாததுனால உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கும். அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பு அல்லது உத்தியோகம் சார்ந்த அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்த நபர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துவீங்க. குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும் சூழ்நிலை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, எந்த பணம் கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, அதுக்காக இன்னைக்கு நீங்கள் அதிகமாக பேச வேண்டியது இருக்குது. தவறான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தினரின் பேச்சுக்கள் உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுத்துறதுனால இன்று தேவையில்லாத வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தந்தை விஷயத்திலும் இன்று மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களுடன் அதிகமான வார்த்தை விரயங்களை பேசுவீர்கள். நீங்கள் சேல்ஸில் இருக்கிறவராக இருந்தால் இன்னைக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால உங்களுடைய வேலை சார்ந்த மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதில் உங்களுடைய பேச்சினால் பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல சுக்கிரனோட, அதாவது நீச்சபங்க சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் கலைத்துறை நண்பர்களுக்கு, எதிர்பாலினம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு மனசில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சித்தரையோ இல்லை மகான்கள் தரிசனமோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதன் மூலமாக உங்கள் மனசில் இருந்த கவலைகள் விலகும். நீண்ட நாட்களாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் பேசுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி உங்களுக்கு சாதகமான பேச்சுக்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்தாலும் அந்த கடன் உங்களுடைய குடும்ப சந்தோஷத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் சந்தோஷம் நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ செய்கிறதுக்கு முயற்சி எடுத்து அது வெற்றியும் காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி செய்திகள் மன நிறைவை ஏற்படுத்தும். அதாவது மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளையும் மெல்ல பேசி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளிடம் நேருக்கு நேர் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் மனசில் இனம் புரியாத குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுன்னா அது செலவுக்கான விஷயமா இருக்கும். அதனால் செலவை தாராளமாக பண்ணுங்கள். செலவு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது, கௌரவம் பாதிக்கப்படாது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமான அதிகரிப்புக்காக நீங்கள் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. விரையாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தும். கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலம் ஏற்படும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்காததுனால, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயமும் நடக்காது, ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று தடுமாற்றம் ஏற்படும், முன்கோபம் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளாகட்டும், வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவர்களாகட்டும், உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத ஏமாற்றம் காரணமாக வரவேண்டிய அந்த பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தந்தையின் தேவையை பூர்த்தி செய்யாமல் மனஸ்தாபத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இனம் புரியாத கோபம், வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா தாயாருக்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இது நாள் வரை இருந்து வந்த வருமான குறைபாடு இல்லாத சூழ்நிலை இப்பொழுது வருமானத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த இணக்கமான சூழ்நிலையை மாறுவதற்குண்டான ஏற்படும். அதாவது லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளை நினைத்து மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரக்கூடிய குரு பயிற்சி, நாளைக்கு அதிசார பயிற்சி நடக்கிறது. இது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் வேலை தேடும் படலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி பதவியை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும், உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். துலாம் ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால் உங்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக, உங்களுடைய ரகசிய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய ரீதியாக உங்கள் உடம்புல புதிய மாற்றத்தை உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நம்பிக்கை அதிகரித்து தெம்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. சொந்த வீடு கட்டணும், இல்லை வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா இன்னிலேருந்து செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுகாதாரத்தின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், வருமான மாற்றம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் மன தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், அதாவது நீண்ட நாளாக உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை இன்றைக்கி செஞ்சுட்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இது உங்களுக்கு மனசில் தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபார ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு, தொழில் உயர்வு, உத்தியோக மேன்மை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக ஏற்பட்ட தொடர்புகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை காணக்கூடிய சிறப்பான நாள். விருச்சிக ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்களால் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களிடம் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்குண்டான முயற்சியில் நீங்கள் சாதகமாக செயல்பட்டு அவர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் சில தேவையற்ற விமர்சனங்கள் இருந்ததுன்னா
அதை கண்டும் காணாமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. விரையாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதன் மூலமாக கடல் கடந்த தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலை சார்ந்த தொழில் செய்பவர்கள், மீடியா தொழில் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கான முயற்சிகளில் புதிய அட்டவணையில் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம், ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அரசு அங்கீகாரமும் அரசியல் துறை சார்ந்தவர்களால் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசி, இன்று உங்களுடைய குடும்பத்தார் சம்பந்தமான விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களில் மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி சில நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது. ஆனால் வேற ஒருத்தருக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுனால அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மனசில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளில் அலைச்சலை சந்திப்பீர்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அடுத்தவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அடுத்தவங்க உங்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்டி பேசுவார்கள். மனசில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மூத்த சகோதரர்களின் ஒப்புதலுக்காக காத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த ஒப்புதல் கிடைக்காம தேவையில்லாத சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஒப்புதல் கொடுக்காம உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே சமயம் குழந்தைகளும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள், அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்றைக்கி அலைச்சலை கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்துக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணியும் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மனசில் இனம் புரியாத குழப்பம், தடுமாற்றம் ஏற்படும். விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாட்டில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளின் குழப்பங்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அவச்சொல் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செய்யாத தப்புக்கு பொதி சுமக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க பண்ணுற தப்பை நீங்கள் சுமக்கிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்களே இதற்கு காரணமாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் கேதுவோடு இணைஞ்சிருக்காரு. அதனால் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரா மாதிரி இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதில் விலையை கரெக்டாக பார்த்து பேசுங்க. இல்லாட்டி பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதாவது தெரியாத இடத்துல பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளின் தரம் அல்லது அந்த பொருளுடைய குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி ஏமாற்றப்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு சில தவறான விஷயங்களை பேசி, தப்பான வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களுக்கு, குறிப்பாக அவங்க குழந்தைகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏமாற்றத்தை தரும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அடுத்தவங்களுடைய வேலையும் சேர்த்து பண்ணுறதுனால நேர விரயம் அதிகரிக்கும். ஓவர் டைம் ஒர்க் பண்ணியும் காசு வராது. அதனால் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா, இன்றைக்கி எல்லா வேலையும் பண்ணுவீங்க, ஆனால் எந்த வேலைக்கும் காசு வராது. அதாவது ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கும்பராசி சப்தமஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால நண்பர்களுக்காகவும் உடன் பணியாற்றுபவர்களுக்காகவும் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை, நம்பகத்தன்மை இருக்காது. நீங்கள் எந்த வேலை பண்ணினாலும் சரி, உங்கள் பேரில் நம்பிக்கை இருக்காது. உங்கள் பேரில் ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கறதுனால முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதுவும் குறிப்பாக நெருங்கிய உறவுகள் வட்டத்திலேயே. வாழ்க்கை துணையுடன் இன்று குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு, சொல்லாத விஷயத்துக்கு அவங்க முன்னூல் பிடிச்சிட்டு சண்டைக்கு வருவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி பேசினாலும் பிரச்சனை தான், பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வில் தாமதம் ஏற்படும். அப்படி சப்போஸ் வந்தால் கூட இப்போ இருக்கிற ஊரை விட்டு வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக சில ஆலோசனைகள் கிடைத்து அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்களே உதவிகரமாக இருந்து செயல்பட்டு வெற்றி காண்பதற்கு உதவி செய்வார்கள். ஆனால் யாரையும் நம்பக்கூடாது. இன்றைக்கி யாரையாவது நம்பினீங்கன்னா அதில் உங்களுக்கு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தையும் செய்துவிட்டு அடுத்தவங்க பேரில் குற்றம் சுமத்துற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற தப்பு தான் எல்லாருக்கும் காரணமாக இருக்கும். எல்லாரையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாரையும் சொல்லுமா பள்ளி தானே ஒழுமா காடிப்பானையிலன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி அடுத்தவங்களை தப்பு சொல்லிவிட்டு நீங்கள் அதே தப்பு பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. மற்ற நபர்களுக்கு, நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுக்கும் எள்ளி நகையாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத கடனை ஏற்றி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் குத்துதே குறையுதேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுடைய பணத்தை காட்டிலும் அடுத்தவங்களுடைய பணத்தை தான் நீங்கள் நிறையா டீல் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுவும் நீங்கள் கலெக்ஷனில் இருக்கிறீங்க, இல்லாட்டி கேஷ் கவுண்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் கண்கொத்தி பாம்பாக செயல்படுது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலைகள் ஏற்படுத்தினாலும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் செஞ்ச சில தவறுகள் வெளி உலகுக்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யார் வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்களோ அவங்களே உங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வாங்க. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய முயற்சி வெற்றியை தரும். தன வரவு அதிகரித்து வருமான அதிகரிப்பு ஏற்படும். தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்தவங்க கிட்ட இத்தனை நாளாக தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த தப்பை விட்டுட்டு நல்லது பேசக்கூடிய வகையில் இருப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தைரியமான முடிவுகளிலிருந்து பின்வாங்கி செயல்படக்கூடிய சமயோஜித புத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியம், இது ரெண்டுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படுறது நல்லது. மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையிருப்புகள் கரையிறதுனால சில சமயம் கடன் வாங்கியும் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.